எங்கே? அங்கே. ஆமென். அங்கேதான் உன்னை போஷிப்பார். மெய்யாகவே நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்தார் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உன்னை காக்காவாலும் விதவையாலும் கர்த்தர் உன்னை போஷித்து வழி நடத்த உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேரை சாத்தான் விடுறதில்லை. அங்கே போ அங்கே போன்னு கர்த்தர் சொன்னாலும் அங்கே போறதே இல்லை, இங்கேயே இருப்பது. இங்கே சிலர்லாம் நீ கலட்ட வேண்டும். என்ன சொன்னீங்க? அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கே சிலரை விட்டு நீ போகத்தான் வேண்டும், இங்கே சிலரை கலட்டதான் வேண்டும், இங்கே இருந்து நீ அங்கே தான் போக வேண்டும். ஏனோ தெரியல, அமைதி இப்படிலாம் சொன்னால் நிலவுக்கிறது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பட் டீப் இன்சைட் us we all know that God is taking us to a place, a special place called there. But my mother was a good lady, but she could never let her children go to there. ஆண்டவர் எப்பவுமே நம்ம இன்னொரு லெவல் கொண்டு போகும்போது நான் நினைக்கிறேன், பெற்றோர்கள் கூட சில நேரம் பிள்ளைகளை அடக்கி வைக்கிறாங்க. கர்த்தர் 3 பேரையும் பறிச்சு 3 திசையில் அமைச்சு தூக்கி வெளியே அமைச்சிட்டாரு. எங்க அம்மா தனியா ஆயிட்டாங்க, ரொம்ப அமுக்கி வைக்காத. ஆனா நாங்க அங்கே போனதுனால தான் இன்னைக்கு இங்கே இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடியதாய் கர்த்தர் எத்தனை பேர் கர்த்தர் வார்த்தையை கேட்டு எழுந்து புறப்பட கர்த்தர் சித்தத்தின் பாதையில் நிற்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன் சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. Move forward, take the instruction of God. Hallelujah. There are some risk இல்லாம வெற்றியே இல்லைங்க. சில இடத்துல சில சவால்கள், சில கஷ்டங்கள் உண்டு. அங்கே நீங்கள் செல்ல வேண்டியது எவ்வளவு அவசியம். தேவனை நம்பி நீங்கள் நடக்கும்போது தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், ப்ராவிடன்ஸ், ப்ரொவிஷன் எல்லாமே உங்க முன்னாடி அல்ல, நீங்க போனா அது உங்க பின்னாடி வரும். பக்கத்தில் நீ முன்னாலே போனா நன்மைகள் எல்லாம் ஒழுங்கா தானே சொன்ன, அதுக்கு ஏன் சிரிச்சிங்கோ? ஆமென். இஃப் யூ கோ ஃபார்வர்ட், நீங்க வார்த்தை கேட்டு போனீங்கன்னா உங்க முன்னாடி இல்லைனா கூட கொஞ்சம் தூரத்தில் உங்க பின்னாடி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவதற்கு கர்த்தரை நான் நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் அங்கே நடத்துவார். ஆமென். நீ கேரித்துக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பதற்கு காகத்திற்கு கட்டளையிடுகிறேன். காலையிலும் மாலை எங்கிருந்து திருடிச்சு வந்துச்சோ, ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் இட் காட் இட். ஈகிள் கொரியர்ல, ஆமென், க்ரோ கொரியர்ல காலை மாலை சாப்பாடு கொடுத்து தன் தாசனை போஷித்த எங்கள் தேவாதி தேவன். எத்தனை பேர் தெரியும்? நாளை தினத்தை குறித்து நீ பயப்படாத, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி, நான் தூங்கிட்டு எழுப்பி சொல்ல, எழுந்துரு, நாளை தினத்தை குறித்து நீ பயப்படாதே, என் நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எத்தனை பேருக்கும் உன் நாளைய கர்த்தர் இன்றைக்கே வாழ்ந்துட்டாரு, உன் அடுத்த வருஷத்தை கர்த்தர் இன்றைக்கே வாழ்ந்துட்டாரு, உன் 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற எதிர்காலத்தை கர்த்தர் இன்றைக்கே வாழ்ந்துட்டார். ஏன்னா உன் முடிவை துவக்கத்திலே அறிந்தவர் என் ஆண்டவர். விசுவாசமா ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. It is a place of providence, it is a place of provision, and it is a place of providence. அங்கே உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென். உங்க 80வது வயதை கர்த்தர் இன்றே உனக்கு வாழ்ந்துட்டார். எதுவுமே தெரியும், 80வது வயதுல தேவையானதெல்லாம் கர்த்தர் இப்பயே உனக்கு ரெடி பண்றாரு. நீ எழுந்து கேரித்துக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நான் நம்புறேன், 80வது வயதுல என்னை போஷிக்க, பராமரிக்க, வழி நடத்த, என்னை பாதுகாக்கக்கூடிய எல்லா வழிகளை கர்த்தர் எதுவரை அந்த நம்பிக்கை உள்ளவங்களாம் ஒரு ஆமென். உன்னை கர்த்தர் தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர், மரண பரியந்தமும் உன்னை நடத்துவார். He will take care of you until the very end of your life. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், இப்போ 6 வத்தி போச்சு, நீ எழுந்து எங்கே போ? சாரைப்பாத்துக்கு போ. யாரை அமிச்சாரு? நான் இப்படி நினைக்கிறேன், ஒரு குருவி கிட்ட சொல்லி தான் நான் நம்பியிருப்பேன், ஒரு புறா கிட்ட சொல்லி தான் நான் நம்பியிருப்பேன், ஒரு கழுகு கிட்ட சொல்லி தான் நான் நம்பியிருப்பேன், ஒரு பச்சை கிளி கிட்ட சொல்லி தான் கூட நான் நம்பியிருப்பேன், அலெக்சாண்ட்ரியன் பேர்டு கிட்ட சொல்லி தான் நான் நம்பியிருப்பேன். ஆனா கர்த்தர் அதுக்கிட்டலாம் சொல்லாம ஒரு காக்கா கிட்ட சொன்னாரு, ஏமா காக்கா நல்லதும் தின்னும் கெட்டதும் தின்னும், செத்த எலியும் தின்னும் பிரெட்டும் தின்னும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பறவை கிட்ட போய் கர்த்தர் காக்காவை கொடுக்க சொன்னாக்கா, சாப்பாடு கொடுக்க சொன்னார் எலியாவுக்கு. எனக்கு ஒன்றுதான் தெரிகிறது, நீ கலங்காத, பயப்படாத, கர்த்தரை நம்பினா எப்படிலாம் கேட்காத, வழிய கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. விசுவாசமா இருந்தவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறியா அவரை? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவியா? அவர் சொன்னதை செய்வீர்களா? கவலைப்படாத, காக்காவா குருவி எனக்கு தெரியாது, பட் மை காட் வில் ஃபிக்ஸ் யுவர் வே. எதுவே இந்த தூரம் கர்த்தர் எல்லாத்தையும் நடத்திட்டாருன்னு
எத்தனை நாள் நீ தூங்கும்போது ஐயோ நாளைக்கு மேல வேலை இருக்குமா இல்லையான்னு சொல்லியே 20 வருஷம் வந்துட்டியே. கர்த்தர் கைவிட்டாரா? ஆண்டவர் காக்காவை கொண்டு போஷித்தார். எப்படி நடக்கும் கேட்காத, கர்த்தர் நடத்துவார். காக்காவை கொண்டு செய்தவர் என் தேவன். ஸ்கேவெஞ்சர் பேர்ட், ஆமென். அது கையில் எது மாட்டினாலும் திரும்ப கிடைக்காதுங்க. என்கிட்டே பிடுங்கிட்டு போச்சுங்க சின்ன வயசுல. அதுலேருந்து அந்த காக்காவை மட்டும் எனக்கு பிடிக்காது. நிறைய பேர் கையிலே கொடுக்குறாங்களா அதுக்கு சோறு. என்கிட்ட வந்த கழுத்தை பிச்சு எடுத்துருவேன். சின்ன வயசுல என் பிரெட்டை பிடிங்கிட்டு போனது நீ. யூ ஆர் வெரி பேட் பேர்டு. ஆனால் பேட் பேர்டை கொண்டு குட் பேர்டாக மாற்றி நீ யோசிக்க முடியாத பட்சிக்கிறவன் கையிலிருந்து உனக்கு பட்சணத்தை தர நம்புறவங்க யாரா இருக்கீங்கன்னா ஒரு ஆமென். கர்த்தர் சொன்னதை மட்டும் செய். He will fix the way. 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 Come on, somebody at the back. He will fix the way. மேல உட்கார்ந்துட்டே யோசிச்சுட்டு God will fix the way. வெளியே கேட் ஆனீங்க. God will fix the way. கர்த்தர் நடத்தும் போது உனக்கு தர வேண்டியதை அவர் எப்படி வேணா தருவார். ஆமென். எப்படி செய்வார்னு எனக்கு தெரியாது. பக்கம் எனக்கு சந்தேகமே இல்லை. கர்த்தரனை நிச்சயமா நடத்துவார். ஊற்று வற்றி போச்சு. கர்த்தர் சொன்னார் நீ எழுந்து சாரைப்பாத்துக்கு. எல்லாரும் ஒரு வாட்டி சத்தமா சொல்லுங்க, சாரைப்பாத். அது சத்தமாவது எங்கே போ சொன்னாரு? எனக்கு என் ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளை ஒரு மாதிரி பண்றாங்க பாருங்க சிலர்லாம். கடவுளை அவன் கண்ணுலயே வரல விடுவாருங்க. இந்த சீதோனுக்கு அடுத்துள்ள சாரைப்பாத், இந்த சாரைப்பாத் ரீஜியன்ல இருந்து தான் இந்த ஆகாப் ராஜாவின் மனைவியா இருக்கிற ஜெசபேலுக்கு என்னவா சொந்த ஊர். எந்த ஊருங்க? சொந்த ஊர். அந்த நாட்டில இருந்து வந்திருக்காவ இஸ்ரவேலுக்கு. ஆமென். இவ எந்த ஊரை சார்ந்தவ? சாரைப்பாத்தை சார்ந்தவ. இந்த சாரைப்பாத்து சொந்த ஊரா இருக்கிற எசபேலால தான் இவ்வளோ பிரச்சனையே. இவ்வளோ பிரச்சனைக்கு யார் காரணமோ அந்த பொம்பளை சொந்த ஊர்லயே எங்க எலியாவை அமிச்சு நீ சத்தா சாவடியான ஏன் தீர்க்கத. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா உன் சத்ரு எங்க உன்னை முடிக்க நினைக்கிறானோ அந்த ஊர்ல அந்த தெருவில் அந்த குடும்பத்தில் அந்த குலத்துக்குள்ள உன்னை வச்சு அழகு பார்க்க என் தேவன். கமான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரைட் இன் தி மிடில் ஆஃப் தி எனிமீஸ் ஐஸ். இப்படி சொல்லட்டுமா? உன் சத்ரு மூக்குக்கு கீழே உன்னை அழகா நடத்திடுவார். நிறைய பேருக்கு சொல்றேன், உன் சத்ரு நீ ஜெபமணி எல்லாம் சாவடிக்க வேணாம். உன்னை கர்த்தர் நடத்துற விதத்தில் அவனே வயிறறிஞ்சு செத்துறான். சாரைப்பாத்து ஜெசபேலின் ஊரு. ஆனா அந்த ஊருக்குள்ளேயே கர்த்தர் எலியாவை ஒரு விதவை வீட்டில் வச்சு பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறையாமல் அழகாக 3 வருஷம் போஷித்து பஞ்சகாலம் முடியும் வரை பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறையாமல் அழகு பார்த்து உயர்த்தினாரே என் ஆண்டவர். அதனால்தான் தாவீது சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என்னுடைய ஜெசபேலுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மெய்யாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மெய்யாகவே நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்தார் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உன்னை காக்காவாலும் விதவையாலும் கர்த்தர் உன்னை போஷித்து வழி நடத்த உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். ஆபிரகாம் ஒரு பக்கத்தில் ஏறும்போது ஆபிரகாமின் கண்களுக்கு மறைவாக மொரியா மலையின் மேல் இன்னொரு ஆட்டுக்குட்டிய மலையின் மறுபக்கத்தில் கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். இவர் ஏறும்போது ஆட்டுக்குட்டி ஏறார். நீ ஏறும்போது உனக்கு தெரியாம உனக்கு ஏற வேண்டியதெல்லாம் சிலர்லாம் ஒரு ஆமீன் தான் கேட்க. நானு உன் கண்களுக்கு மறைவாக யெகோவா ஈரே உன் ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எழுந்து புறப்படுனை கர்த்தர் கைவிட மாட்டார். Hallelujah. Hallelujah. இயேசுவே
worship you, we worship you, Lord. Ah, 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 ah. Ah, ah.